சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்த முதியவர் மாடு முட்டியதில் காயமடைந்திருக்கிறார். மாடு முட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். நிச்சயமாக பவித்ரா, சென்னை அடுத்த மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலை ஓரத்தில் அமர்ந்து இருந்தவரின் பின்னால் வந்த மாடு ஒன்று முட்டியதில் சாலையில் விழுந்து அந்த நபர் தொடர்ந்து படுகாயமடைந்துள்ளார். அந்த நபரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவருக்கு அங்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டுள்ளது. மாடு முட்டிய நபரை மீட்ட அப்பகுதியில் இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி உள்ளது. அதாவது சாலையில் அமர்ந்து இருந்தவரை அவ்வழியாக சென்ற மாடு ஒன்று முட்டிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இதேபோல் கடந்த வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதியும் அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான ஜவஹர் என்றவர் கடைக்கு சென்று விட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியில் உள்ள சில மாடுகள் அவரை முட்டி எதில் அவர் படுகாயமடைந்து அங்கு அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவர்கள் ஜவஹர் அவருக்கு மூளை சாவு அடைந்துள்ளதாகவும் கூறியதால் அவரது மனைவி மிகுந்த வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் இது போன்ற சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. தற்போது அந்த ஜவஹர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மாடு முட்டியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தும் உள்ளார். இதே போல அப்பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளை பல்வேறு நபர்கள் அதாவது மாடுகள் முட்டுவதாகவும் அதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதும் அதனை சென்னை மாநகராட்சி மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சக்திவேல்.